பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் இந்த நாளில் உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகட்டும். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கட்டும். இந்த இடம் பார்க்குறீங்களா, ரொம்ப அழகா இருக்குல்ல. இது ஐரோப்பா தேசத்தில் இருக்கிற ஆஸ்திரியா என்கிற ஒரு தேசம். ஜெர்மன் தேசத்துக்கு பக்கத்தில் இருக்கிறது. இந்த தேசத்துல ஆல்ப்ஸ் மலை சுத்திலும் பாருங்க, ரொம்ப அழகா இருக்குங்க. எந்த பக்கம் திரும்பினாலும் அழகா தான் இருக்குது. அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ரொம்ப பியூட்டிஃபுல் பிளேஸ் இது. அப்படியே மலைகள் மேலே மேகங்கள் தவழ்ந்து கொண்டு இருக்கிறது. சில் வெதர், குளிராதான் இருக்குது. இந்த இடத்துல இருந்து உங்களோட பேசுகிறேன். ஆண்டவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை என்னால் பார்க்க முடிகிறது. அதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். இவ்வளவு அழகாக இந்த உலகத்தை சிருஷ்டித்து கொடுத்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். சரி, இந்த நாள்ல ஆண்டவருக்கு எனக்கு என்ன வார்த்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு நினைக்கிறீங்களா? சங்கீதம் 94:19. என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றும். என் உள்ளத்தில் துக்கம் பெருகுகையில், ஏதோ ஒரு துக்கத்தோடு இருக்கிறீங்க, வெளியே சொல்ல முடியல, அந்த துக்கம் உள்ளுக்குள்ள அழுத்திக்கிட்டே இருக்குது. உங்க குடும்ப பிரச்சனை எப்படி வெளியே சொல்றது? அதனால உங்களுக்குள்ளே வைத்து அழுது கொண்டிருக்கிறீங்க. இழைக்கப்படுவது அநீதி தான். உங்களை காயப்படுத்துறாங்க, துக்கப்படுத்துறாங்க. வேலைக்கு போனா அங்கேயும் துக்கப்படுத்தி வேதனைப்படுத்துறாங்க. நான் எங்க போனாலும் எனக்கு காயப்படுத்துற வார்த்தைகள், காயப்படுத்துகிற சூழ்நிலை தான். தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு, சகலவிதமான ஆறுதலின் தேவன். அவர் இன்றைக்கு உங்களை பார்த்து பேசுகிறார். என் மகனே, என் மகளே, நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன். உன் உள்ளத்திலே விசாரங்கள் பெருகிவிட்டது, நான் உன்னை ஆறுதல் படுத்தும்படி பேசுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு சமயம் ஒரு கூட்டத்துக்கு நான் போய் 2 ஆண்டோடைய வார்த்தையை பிரசங்கம் பண்ணி முடித்தேன். ஒரு சகோதரி வந்தாங்க. அழுகிறாங்க, ஏங்கி அழுகிறாங்க. என்ன விஷயம் சகோதரி அப்படின்னு விசாரித்த போது, நான் ரொம்ப துக்கத்தோடு வந்தேன். ஏன் வாழணும், மறிச்சுட்டா நல்லது அப்படின்ற எண்ணம் தான் வந்துகிட்டே இருந்துச்சு. வீட்டுக்குள்ள என்ன இருக்கும், வெளியில என்ன இருக்கும். நான் எதை செய்தாலும் தப்பா தான் பேசுறாங்க. நான் நன்மை செய்தாலும் தீமையா தான் முடியுது. அதனால என்னை குறித்தே எனக்கு ரொம்ப வருத்தம். நான் துக்கப்பட்டு அழுது கொண்டு கடைசியா அந்த மீட்டிங் போவோம், அப்புறம் செத்து போயிடலாம் தான் வந்தேன். ஆண்டவர் என்னோட பேசினார், என்னை ஆறுதல் படுத்தினார். என்னுடைய உள்ளத்தின் நிலைமை அப்படியே சொல்லி என்னை ஆறுதல் படுத்தினார். அந்த ஆறுதல் என் உள்ளத்தை நிரப்பினதுனால சந்தோஷம் தாங்க முடியாம அழுகிறேன்னு சொன்னாங்க. அவங்களுடைய உள்ளத்துல ஒரு விசாரத்தோட வந்தாங்க, காயப்பட்ட உள்ளத்தோட. ஆண்டவர் ஆறுதல் படுத்தி அவங்கள ஆனந்த கண்ணீர் வெடிக்க வச்சிட்டார். அதே ஆண்டவர் தான் அவங்களை பார்த்து சொல்றார், என் மகனே, உன் உள்ள விசாரப்பட்டு இருக்கிறது. என் மகளே, உன் இருதயம் காயப்பட்டு துக்கம் அடைந்திருக்கிறது. நான் உன்னை ஆறுதல் படுத்துகிற தேவன். நீ அழாதே, உன் கண்ணீரை துடைத்துக்கொள். நான் உனக்கு நீதி செய்வேன். நான் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவேன். வெட்கத்திற்கு பதிலாய் 2 பலன் வரும். எந்த இடத்தில் அவமானப்படுத்தப்பட்டாய் அதே இடத்தில் உயர்த்தப்படுவாய். ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி உங்களை தேற்றுகிறார். அதற்காக தான் சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். நம்முடைய வியாகுலங்கள், துக்கங்கள், பாடுகள், கண்ணீரை சுமந்தார். அந்த இயேசு உங்க பக்கத்துல உங்க தோள்ல கை போட்டு சொல்லுகிறார், என் மகனே அழாதே, என் மகளே அழாதே, நான் இருக்கிற உனக்கு ஆறுதல் படுத்துகிறார். அந்த ஆறுதலை சொந்தமாக்கி கொள்ளுங்க, உள்ளத்துல ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசுவே, என்னை ஆறுதல் படுத்தி என் அருகில வந்திருக்கிறீங்க. என் மேல தோள்ல கை போட்டு என்னோட பேசுகிறீங்க. அந்த ஆறுதலை நான் ஏற்றுக்கொள்ளுகிறேன். என் உள்ளத்தில் இருக்கிற விசாரங்கள் எல்லாம் மாறட்டும், துக்கம் எல்லாம் மாறட்டும். உம்முடைய ஆறுதல்கள் என்னை தேற்றுகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த ஆறுதலை ஏற்றுக்கொள்ளுகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன், ஆமேன்.